ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் வி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். இது புதுசாக வந்திருக்கு. அது நம்ம எப்படி லாகின் பண்ணி பார்க்குறது, அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க, லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க வரும். எங்களுடைய ஜிஎஸ்டி ஃபைலிங்னுடைய பெய்டு சர்வீசஸ் நீங்கள் அவைல் பண்ணோன்னா எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரகாஷ் அக்கௌண்டிங் சர்வீசஸ். நாங்கள் ஜிஎஸ்டி ரிலேட்டட் எல்லாமே ஃபைல் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸும் ஃபைலிங் பண்ணி கொடுக்குறோம். வேறு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமும் நாங்கள் சொல்கிறோம். ஜெம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி எங்களுடைய பெய்டு சர்வீஸு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த நம்ம வீடியோவில் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிபிடிடி வந்து 1 நவம்பர் 2021 ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்ம் 26ASஐ பார்ப்போம். அதில் எதாவது டிடிஎஸ் டிடெக்ட் ஆகிருக்கா, வேறு என்னென்ன இன்கம் அதில் நமக்கு கிடச்சிருக்கு, அதெல்லாம் வந்து அதில் தெரிய வரும். இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ரிலேட்டட் தான். இப்போ கொஞ்ச நாள் கழித்து இப்போதைக்கு வந்து 26ASம் பேரலாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து 26AS டிசேபிள் பண்ணிவிடுவாங்க. வெறும் இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஏஐஎஸ்ன்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். இதில் என்னென்ன தெரிய வரும், இது எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 50 விதமான இன்கம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அது என்னென்னன்றது உங்களுக்கு நான் பின்னாடி சொல்ல வரேன். அந்த இன்கம் வந்து ஆட்டோ பாப்புலேட்டும் ஆகி நம்மளுடைய ஐடிஆரில் வந்து காட்டும். ரெண்டாவது அதில் நம்ம வந்து எதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா ஃபீட்பேக் மூலிமா கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். அந்த இன்கம் தப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும்போது நம்ம அதை ஃபீட்பேக் மூலிமா கரெக்ட் பண்ணி நம்ம இன்கம்மை வந்து எவ்வளோன்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணி நம்ம ஐடிஆரில் வந்து அதை ஆட் பண்ணி நம்ம இன்கம்மாக காட்டிக்கலாம். இப்போ இது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணி ஃபைலிங் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணோடனே நம்ம 26AS எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டனில் யூஸ்வலாக வியூ ஃபார்ம் 26ASன்னும் போது ப்ரொசீடுன்னு கேட்டு அந்த வெப்சைட்டு கொண்டு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீசஸில் போனீங்கன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அந்த ஹோம் பேஜுக்கு கொண்டு போகுமான்னு ப்ரொசீடான்னு கேட்குது. ஓகே கொடுத்தோடனே அந்த AIS.inside.gov.inல வந்து இந்த வெப்சைட்டில் இது எடுத்துகிட்டு போகும் நம்மளை. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வியூ பண்ணுறது. இது PDF ஃபார்மில் நம்ம டவுன்லோட் பண்ணலாம், JSON ஃபார்மில் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு உண்டான யூட்டிலிட்டி எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரியாகவும் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த இயர்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த்லாம் இதில் வரும். அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு டிடிஎஸ், டிசிஎஸ் பிடிச்சிருக்கிற டீட்டெயில் வரும். எஸ்எஃப்டி இன்ஃபர்மேஷனில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் என்னென்ன பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் வரும். அடுத்தது நம்ம பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் எதாவது கட்டியிருந்தோம், அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருந்தோம், அந்த டீட்டெயில் வரும். டிமாண்ட் அண்ட் ரீஃபண்ட் எதாவது இருந்தால் அதில் காட்டும். அதே மாதிரி அதர் இன்ஃபர்மேஷன் எதுவும் இருந்தாலும் அதில் காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், இந்த 50 விதமான இன்கம் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்றது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ப்ளாயர் 24Q எவ்ரி குவார்ட்டர் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டிடிஎஸ் ரிலேட்டட் எவ்வளோ நம்மளுடைய சேலரி, எவ்வளோ டிடிஎஸ் கட்டியிருக்காங்கன்றது இதில் நம்ம ஆல்ரெடி 26ASல ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தான் இதுலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்ட் ரிசீவ்ட் பண்ணும்போது நம்ம பேன் யூஸ் பண்ணி யார்கிட்டேருந்து நம்ம ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேன் கார்டு நம்பரை வச்சு அதுவும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கூட வந்து நம்ம HRA கிளைமிங் பர்சனாக இருக்கும்போது அந்த பேன் ரிலேட்டட் இருக்கும்போது அதுவும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் 3 வந்து டிவிடெண்ட் இன்கம். நம்ம எதாவது செக்யூரிட்டிஸ் வாங்கி வச்சுருந்தோம்னா அது மூலிமா வர டிவிடெண்ட் இன்கம் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், அதாவது எஸ்எஃப்டி டிரான்சாக்ஷன் எதாவது இருக்கும்போது ஸ்பெசிஃபைட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் மூலிமா பேங்க் வந்து நமக்கு அவங்க வந்து இதில் நம்ம பேன் யூஸ் பண்ணி அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுவாங்க. அப்போது வந்து நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இல்லை அதர் வேறு எதுலேருந்துனா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும்போது அது வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் மூலிமா நமக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது 8th பார்த்திங்கன்னா ரெண்டல் இன்கம் ஃப்ரம் பிளான்ட் அண்ட் மெஷினரி, அதே தான் நம்ம வந்து ரெண்டல் விட்டுருந்தோம் பிளான்ட் அண்ட் மெஷினரின்னும் போது அதுவும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, பசில், கிராஸ்வேர்ட், ஆன்லைன் கேம்ஸ், ஹார்ஸ் ரேஸ் மூலிமா வருது. இந்த மாதிரி வந்து எதாவது நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும்போதும் அதில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது ஃப்ரம் ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் ஃப்ரம் பிஎஃப், அதுலேருந்து வந்து எம்ப்ளாயர்கிட்டேருந்து நம்ம வந்து பிஎஃப்பை வந்து நம்ம அக்யூமுலேட் பேலன்ஸ்லேருந்து எதாவது நம்ம வாங்கியிருந்தோம்னாலும் இதில் வந்து காட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்டுலேருந்து எதாவது ஃபண்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் வர இன்ட்ரெஸ்ட். அடுத்து ஸ்பெசிஃபைட் கம்பெனி வந்து என்ஆர்ஐக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் கவர்மெண்ட் பாண்ட்ஸும் செக்யூரிட்டிஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கம். அப்புறம் யூனிட்ஸில் வந்து என்ஆர்ஐ எதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய இன்கம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இந்த ஆஃப் ஷோர் யூனிட் ஃபண்டு விற்கும்போது ஏற்படுற லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்புறம் ஃபாரின் கரன்சி பாண்ட் ஆஃப் இந்தியன் கம்பெனியினுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், எஃப்ஐஐ செக்யூரிட்டியினுடைய டிரான்சாக்ஷன்ஸ், இன்சூரன்ஸ் கமிஷன், நம்ம ஜென்ரலாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வாங்குகிற கமிஷன்ஸு. அடுத்தது எல்ஐசி பாலிசி மெச்சூர் ஆகி வர ரிசிப்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலி எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10 இருந்தாலும் நமக்கு அந்த எல்ஐசி பாலிசி மெச்சூரிட்டியும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது 21 என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கமிஷன் இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் லாட்ரி டிக்கெட்ஸ். லாட்ரி டிக்கெட்ஸ் சேல் வந்து நிறைய ஸ்டேட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டேட்டில் அது விற்கும்போது அதில் வர கமிஷன் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், நம்ம எதாவது ஒரு லேண்டோ பில்டிங்கோ வாங்கியிருந்தாலும் விற்கிருந்தாலும் அதுலேருந்து வர டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்து பேன் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது ரிசீவ்ஸ் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, எதாவது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ரிசிப்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வாங்கும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா கிடைக்கிறது இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி சேல் ஆஃப் வெஹிக்கல், சேல் ஆஃப் ஷேர்ஸ், ஆஃப் மார்க்கெட்டில் விற்கிற டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாமும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ், ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே நமக்கு பிஸ்னஸ்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ வர ரிசிப்ட்ஸும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது டிசிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விதமான எக்ஸ்பென்சஸும் இதில் காட்டுறாங்க. அப்புறம் நம்ம பேங்க்கில் வந்து சில கேஷ் டெபாசிட்ஸ் ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே, அதாவது ஸ்பெசிஃபைட் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டெபாசிட் பண்ணாலும் சரி, வித்ட்ரால் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது கேஷ் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லை கேஷ் பேமெண்ட்ஸ் பண்ணும்போதும் அந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸும் இதை ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் ரெமிட்டன்ஸ் மூலிமா ஏதாவது பணம் நம்ம வெளிநாட்டிலேருந்து வரும்போதும் சரி, இல்லை பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி எதாவது நம்ம பண்ணுறோன்னாலும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ், சேல் ஆஃப் வெஹிக்கல்ஸ் மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பர்ச்சேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் வந்து இந்த ஏஎஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இல்லாமல் இப்போ நம்ம ஃபாரின் ட்ராவல் பண்ணுறோன்னாலும் அது எந்த டீட்டெயில் எந்த நாட்டுக்கு போகிறோன்ற மாதிரி இல்லாமல் இதில் ஏஎஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் டைம் டெபாசிட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம காட்டாத விட்டுடுவோம். இனி அதை மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம பேன் பேஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம என்ன சேல் பண்ணியிருக்கோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எல்லாமே வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துடும். அதனால் வந்து இனி நம்ம ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஃபைல் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தாலே வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பேங்க் பேலன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மோர் தென் 50,000 நம்ம பேலன்ஸ் ஹெல்டு பண்ணியிருக்கும்போது அதுவும் வந்து அந்த டிரான்சாக்ஷன் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ராயல் ஆஃப் டெபாசிட் ஃப்ரம் என்எஸ்எஸ் மூலிமா நம்ம டெபாசிட் வந்து வித்ட்ரா பண்ணும்போது
இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட், அது மூலிமா வந்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கும் போதும் அது வந்து இதில் காட்டுவாங்க. அப்புறம் இன்கம் ஃப்ரம் ரீபர்ச்சேஸ் ஆஃப் யூனிட்ஸ் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அதுலேருந்து வர இன்கம் வந்து நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணுறோன்னா யூனிட்ஸும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட்ஸ் ஆர் அதர் சம் பேயபிள் பை கவர்மெண்ட் கிட்டேருந்து எதாவது பணம் வரும்போதும் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் நம்ம ரெண்ட் பே பண்ணுறோன்னா பேன் யூஸ் பண்ணி ரெண்ட் பே பண்ணும்போது இதுவும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இல்லாமல் எனி அதர் மிஸ்லேனியஸ் பேமெண்ட்ஸ், அதாவது எதாவது கான்ட்ராக்டருக்கு நம்ம பே பண்ணுறோம், இல்லை பேங்க் டிராஃப்ட்ஸ் எடுக்கிறோம், பே ஆர்டர்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஹோட்டல்ஸ் பேமெண்ட் பண்ணுறோன்னாலும் இது வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் டு என்ஆர்ஐ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், இது வந்து செக்ஷன் 115A வர்றது. இந்த விதமான பேமெண்ட்ஸும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் இன்கம் டிஸ்ட்ரிபியூட்டட் பை பிஸ்னஸ் ட்ரஸ்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இந்த மாதிரி இருக்கிற இன்கம்க்கு வர ஜென்ரேட் ஆகிற இன்கமும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎஸ்ன்றது ஒரு வாஸ்ட்டாக இப்போ கொண்டு வந்து இதில் என்னென்ன இன்கம் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து யார் தங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து 26AS மட்டும் பார்த்துட்டு, இல்லை கிளைண்ட்ஸ் சொல்கிற டீட்டெயில்ஸை வச்சு மட்டும் ஃபைல் பண்ணாதீங்க. ஏன்னா சில இன்கம் இதில் நமக்கு தெரியாத ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கும். அப்போது நம்ம அதை மிஸ் பண்ணி ஃபைல் பண்ணும்போது நமக்கு நோட்டீஸ் வந்துடும். அதனால் வந்து இந்த ஏஎஸ்ஸையும் இனி வந்து நம்ம கவர்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்க எதாவது இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு பிறகு நம்ம கிளைண்ட்ஸுடைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ இதை வந்து சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இதை டவுன்லோட் பண்ணும்போது அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கணும் யூட்டிலிட்டி வந்து. அது இல்லாமல் நம்ம ஃபீட்பேக்ஸ் எதாவது இருக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுலாம் சில டூஸ் சொல்கிறாங்க. டோன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இதை பழைய யூட்டிலிட்டி யூஸ் பண்ணக்கூடாது, சில டேட்டாஸில் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதை டவுன்லோட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். அப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம பேன் நம்பரை வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணிக்கணும். ஃபாலோட் பை டேட் ஆஃப் பர்த் ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் இந்த ஏஎஸ்ன்றது கொண்டு வந்திருக்க டீட்டெயில்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இனி வந்து ஃப்யூச்சரில் எந்த இன்கமும் வந்து நமக்கு மிஸ் ஆகாத இருக்கும். எதுவாக இருந்தாலும் பேன் ஆதார் லிங்க் இருக்கிறதுனால எல்லாமே அதில் வந்து இன்டர்லிங்க்டு இருக்கும்போது எல்லா இன்கமும் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுனால எல்லாமே ஆட்டோ பாப்புலேட்டாக இதில் வந்து உட்காரும். அதனால் நம்ம கவனமாக நம்ம கிளைண்ட்ஸினுடைய ரிட்டர்னை ஃபைல் பண்ணோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேலும் வந்து புதிய வீடியோவோட விரைவில் சந்திப்போம். அது வரைக்கும் வந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் வி. பிரகாஷ்குமார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.